ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷார்ட் வீடியோ வந்து இந்த எரித்ரோபெட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த இன்ஜெக்ஷன் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம உடம்புல உள்ள ஆர்பிசி ரெட் பிளட் செல்க்கு வந்து அணுக்கள் கம்மியாக இருந்தால் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடும்போது நம்ம ஆர்பிசிங்கிற ரெட் பிளட் செல் வந்து அதிகமாகும். அதனால் நம்ம அனிமிக்காக தடுக்கலாம். ரெண்டாவது, இந்த இன்ஜெக்ஷன் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட சிகிச்சை பெறவங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படி எந்த சிகிச்சை பெறவங்க பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து சிறுநீரக நோயால் பாதிப்படைஞ்சவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆன் டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட் மட்டும் அந்த எரித்ரோபெட்டின் இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது வந்து ஹீமோதெரப்பி செய்கிற கேன்சர் பேஷண்ட், அவங்களும் அந்த எரித்ரோபெட்டின் இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கலாம், ஹார்மோன் இன்ஜெக்ஷனை. மூணாவது, HIV நோயால் பாதிக்கப்பட்டு அனிமிக்கிறவங்க வந்து இந்த எரித்ரோபெட்டின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த CKD பேஷண்ட் எப்படியெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து டயாலிசிஸ் சம்மந்தமாக ஒரு குறுஞ்செய்தி